ஏ கிழவே, சொத்து எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும், தெரிய வைக்கிறேன். உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், எனக்கு தெரிஞ்சா போதும். நீ முதல்ல கையெழுத்து மட்டும் போடு. எழுதி வருவாங்க, எழுதி வர பேப்பர்ல கையெழுத்து மட்டும் போடு, நான் பாத்துக்கிறேன். அவசரப்படாதீங்கண்ணே. எல்லாத்துலயுமே அவசரப்பட்டு தான் நம்ம இப்படி நிக்கிறோம். கொஞ்சம் யோசிங்கண்ணே. யோசிக்கலாம் வேண்டாம்ப்பா, நான் யோசிச்சு முடிவு பண்ணிட்டேனப்பா. நீ போப்பா, போய் போன் பண்ணுப்பா. போப்பா. என்னங்கண்ணா, ஏன் ஆதிரியை பாக்குற? போய் போலீஸுக்கு போன பண்ணப்பா. போப்பா. சரிண்ணே. யாரையும் நம்ப முடியல. மேடம், உங்களுக்கு ஜீவானந்தத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட்டை உருவாக்கி அதுல இருந்து காப்பாத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணி அதன் மூலமா உங்க சொத்து விவரத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோர்ஜரி பண்ணி உங்க கிட்ட இருந்து 40% அடிச்சிட்டான். அதுக்காக தான் இப்ப சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். இதான் மேடம் எழுதியிருக்கேன், இதுல கையெழுத்து போடுங்க. இன்ஸ்பெக்டர், இதுல கையெழுத்து வாங்க. அதான் சார் எழுதியிருக்கு. ஆமா சார். சரி, வாங்க சார், வாங்க பக்கத்தில் வாங்க, கையெழுத்து வாங்க. மேடம், இதுல சைன் பண்ணுங்க. என்ன பாக்குற? கையெழுத்து போடு. நான் அந்த ஜீவானந்தத்தை போய் பார்க்கணும். என்ன வெண்ணைக்கு அவனதுக்கு நீ பார்க்கணும்? அவன் ஓன்ட்டு வந்து சொத்தை எதுக்கு பிடிங்க வச்சுக்கான்னு உனக்கு தெரியல. அவனை போய் ஏன் பார்க்கணும்? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு தடவை உன் உயிரை காப்பாத்தினேன், அவ்வளோதானே? அவ்வளோதானே சொன்னேன். திருப்பி அவனை போய் ஏன் பார்க்கணுங்கிற? அதெல்லாம் முடியாது. கையெழுத்து போடு. அவனை போய் நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். அவனை எங்கே அடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அடிச்சுக்கிறேன். நீ கையெழுத்து போகிற வேலையை பாரு. முடியாது. முடியாதா? ஏன் முடியாது? அடங்க மாட்டியா நீயே? இப்போ நீ கையெழுத்து மட்டும் போடலான்னு வையேன், உன்னை அமைக்கி பிடிச்சிட்டு என்னால் கையெழுத்து வாங்க முடியும். முடியாதுன்னு நினைக்கிறியா? வாங்குவேன். சும்மா வளவளன்னு பேசுறதுனால ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னை பற்றி தெரியும்ல. கையெழுத்து போடு. போடா பார்த்தா கையெழுத்த.
மாட்டியா? முடியாதுன்னா முடியாது. ஏ தாரேன், இங்க வா. வாமாங்க, பெரியப்பா கூப்பிடல, வாமா. வாமாங்க, என் பக்கத்துல வர மாட்டியா நீ? இங்க பாரு, கையெழுத்து போடணும் வையேன். பிள்ளை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு பைத்தியம் பண்ணி அவரு. சார் விடுங்க சார், விடுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போயிருங்க மரியாதையா. தூக்கி கீழே எறிஞ்சிருவேன், கொலையாகி போயிடும். என்ன வேணாலும் ஐயோ செய்வேன் அப்பா, நானு. அந்த கையெழுத்தை தான் போட்டு தொலைங்களே. எவ்வளவோ கையெழுத்து போட்டீங்க, இத போட மாட்டீங்களா? கிறுக்குத்தனமா தான் பண்ணி வைக்க போறாரு. ஆமா பண்ணுவேன், கிறுக்குத்தனமா தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிருவேன், மனசுல வச்சுக்கோங்க. அண்ணா என்னண்ணா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னை கெஞ்சறதை விட்டு அவளை கையெழுத்து போட சொல்லப்பா கிளவிய. சும்மா இடும்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்னை போய் வேணாம்னே நோனாமனே கெஞ்சிரிய. அப்பதா கையெழுத்து போடுற அப்பதா. இன்னைக்கு கையெழுத்து மட்டும் போடலன்னு வையேன், இந்த வீட்டில் யாரும் உயிரோட இருக்க முடியாதப்பா. பல பேர் செத்து போயிருவிய, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ மட்டும் தனியா போட்டான்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்ப என்னம்மா, என்ன ஆகி போச்சு? ஏன் நீ அழுகுற? உன் மகளை ஒன்றும் செய்யலாமா? அந்த இருக்கா, நல்லா தானே இருக்கா? இங்க பாருமா நந்தினி, அவட சொல்லி கையெழுத்த போட சொல்லுமா. நீ சொன்னா கேட்பால, போட சொல்லு. என்னென்னமோ பேசுவீங்கள தனியா இருக்கும்போது, இப்ப போட சொல்லு கையெழுத்த. கையெழுத்து போட்டா தான் விடுவேன், இல்லாட்டி லேசில் விட மாட்டேன் யாரையும். அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா, பிள்ளைங்களுக்கு அண்டி அப்பத்தா. எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா அவளை கையெழுத்து போட வச்சு எல்லாரும் உயிர் தப்பிக்கிற வழியை பாருங்க. இங்க மட்டும் கிடையாது, அங்கேயும் ஆள் அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் போட்டு தெளிவாங்க. என்னைய ஒருத்தர் மிரட்டி வீட்டில் உட்கார வைக்கிறானா அவனை சும்மா விட்டுருவானா? அந்த பிச்சைக்கார பையன் இருக்கான்ல, தாடிக்கார பரதேசி, அவன் சம்பந்தப்பட்ட கூட்டம் எல்லாத்தையும் போட்டு தெளி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. மண்ணோட மண்ணை ஆக்கிடுவாங்க. நான் போய் பால் ஊத்த போறேன். கையெழுத்து போடு. என்ன பாக்குற? அங்க இருக்கிற ஒரு பையன் தப்பிக்க முடியாது, எல்லாரையும் கொல்ல போறேன். நீ கையெழுத்து போட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்களை மட்டும் விட்டுருவேன், புரியுதா? கையெழுத்து போடுற வழியே பாரு, இல்லைன்னா இங்கேயும் காலி அங்கேயும் காலி. எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டு போயிருவேன். அழிச்சிருவேன் எல்லாத்தையும், சும்மா கிடையாது. போடாப்பத்த கையெழுத்த ரொம்ப வீம்பு பண்ணாத, அவ்வளோ உனக்கு மரியாதை. சார் என்ன சார் பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து உட்காந்து கையெழுத்த வாங்க சார். ஓகே சார். பக்கத்தில் உட்காருங்க சார், போட சொல்லுங்க சார். மேடம் போடு. போட்டுருங்க மேடம். போடா பத்தா. பேனா இருக்கா சார்? பேனா கொடுங்க சார். ப்ளீஸ் அப்பத்தா, கையெழுத்து போட்டுருங்க. எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்பத்தா. ப்ளீஸ் அப்பத்தா, முதல்ல இருந்து இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களுக்கு ஆண்டி அப்பத்தா. எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம். போடு போடு போடு. சார் இந்தாங்க சார், இந்த தலையை எடுத்த மடியில் வைங்க சார். வசதியை வச்சு வாங்க சார், உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும் சார். வாங்க சார் கையெழுத்த போடா பத்தா. எத்தனை பேப்பர் சார்? ரெண்டு பேப்பர்ல போட்டா போதுமா? போதும் சார். சரி போடு. சைன் பண்ணுங்க. சரி இங்க பாரு அப்பதா, கையெழுத்து உங்க எழுத்த கரெக்டா போடணும், எழுத்த மாத்தி எழுதிடாத அவசரத்துல, புரியுதா? அவசரத்துல இல்ல, நீ வேணும்னே செய்வ. மாத்தி எழுதிட்டு அப்புறமா நான் இல்ல இது எங்க எழுத்து இல்லம்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியும். மரியாதையா உங்க எழுத்து போடு. உங்க எழுத்து பட்டமாக எழுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். போடு போடு, கரெக்டா போடு. அப்படித்தானா? நடுவில் சுழிச்சு விடுவே அந்த எழுத்து, அது அப்படித்தானா? சரி சரி, இன்னொரு பேப்பர் இருக்கு, அதுலயும் போடு. போடுங்க. வாங்க. என்ன சார் கரெக்டா வாண்டியலா சார்? கரெக்டா இருக்கு சார். ரெண்டு பேப்பர் தானே? ஆமா கரெக்டா போட்டுருக்கா. ரெண்டு பேப்பர் போதும்ல சார்? போதும்ல? போதும் சார். எல்லா விளக்கமும் அதுல இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. சரி சரி சார், நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க சார். வாங்க போலாம். லேட் ஆகக்கூடாது சார். ஓகே சார். ஓகே சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும்.
என்ன சிரிக்கிற? ஆ? என்னப்பா எனக்கு சிரிக்குது? அண்ணே அதான் போட்டுட்டாங்கல்லண்ணே, விடுங்களேண்ணே. ஏதாவது திருவேலை வேலை பார்த்துருப்பாளோ? அடேங்கப்பா, என்ன சிரிப்பு? லூசா நீ? கையெழுத்த வாங்கிட்டல, சொத்து பூரா என் கைக்கு திருப்பி வரப்போகுது, சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், என்ன பார்த்தா? எதுக்காக சிரிக்கிற? சொல்ல பார்த்தா, உள்ளுக்குள்ள எதுவும் வச்சிருக்கியா? ஏய், என்ன? எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க? கொஞ்சம் சும்மா இருங்க. ஒன்றும் செய்யலப்பா. ஏன்டா இப்படி எதுக்கு பார்த்தா பண்றீங்க? சிரிக்கிற? சொல்லு. அதான் கையெழுத்த வாங்கிட்டல. என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலப்பா. அண்ணே, விடுங்களேண்ணே, அவங்க எல்லாம் இல்லைங்க, சுவிட்ச் நான் போட்டு வேற எதையும் விடுங்க. மனசுல வச்சுக்கிட்டு சிரிக்கிறாவ. சார் சார், பொறுமையா இருங்க விடுங்க சார். நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல்ல. சரி சரி சார், நடக்கிறது நடக்கட்டும். சிரி, நல்லா சிரி. எல்லா வேலையும் முடியட்டும். உன்னை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு நீ வீட்டுக்கு வர முடியாது. வாங்க. எங்கடா? இந்த வீடு தான். டேய், வெளியே யார் இருக்காங்களாடா? இல்லைண்ணே, நீ முன்னாடி போய் பாரு. டேய், இந்த பக்கம் போய் நீங்கள் கதவை தட்டுங்க. கதவை திறந்த உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் இந்த பக்கம் ஜன்னல் கிட்ட நிற்கிறேன். சண்டையோடு சண்டையா ஒருத்த வந்து ஜன்னல் கதவை திறந்து விட்டுரு. நான் ஜன்னல் வழியாக அவனை ஷூட் பண்ணிக்கிறேன். நான் அவனை ஷூட் பண்ணதும் அங்கேருந்து உடனே கிளம்பிடுங்க. புரியுதா? சரிண்ணே. யோ, நாம இதுக்கே அங்கே நிற்கணும், நாமளும் போகலாம்ல. தம்பி கதிர்வேலு, அவனுக்கு உன் தலையோ என் தலையோ தெரியக்கூடாது. உனக்கு அந்த ஜீவானந்தம் சாகணும். அதை நீ பார்க்கணும். என் கூடயே நின்று வேடிக்கை மட்டும் பாரு. இன்னைக்கு டேய், அவனை முடிக்கணும். பொருளை எடுத்துக்கோ. போங்க. டேய், அங்க போய் பாருங்க. ஆளை காணோம். இங்கேயும் இல்லையா? உள்ளதா இருப்பான், போ. டேய், எங்கடா ஆளை காணோம்? டேய், இங்கே தான் இருக்கணும். போ போ. வா, போலாம். ம். கீழே இருக்கானா பாரு.
போடுறா அப்படிதான் விடாத ஒரு விடாதடா சுடியா ஜீவா சுட்டிங்களா சூப்பர் சார் சூப்பர் சார் கயல் 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 யாரையோ சுட்ட நான் சுட்டேன் கேளு கயல் போலாம் போலாம் கயல் 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 அம்மா கயல் எழுந்து கயல் எழுந்து நான் சுட்டேன் பொருளெல்லாம் இங்க போட்டுக்கடா போடு வா வேகமா வா போடு டேய் சீக்கிரம் வாங்க போய் பேசிக்கலாம் முதல்ல இருந்து வாங்க கேளுங்க வாங்க சீக்கிரம் வாங்க விடுங்கடா நண்பா Ah!